ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தாங்க வீடியோ பண்ண போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அது வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. இன்றைக்கி வந்து நம்ம கிராமத்து முறையில் மசாலாலாம் வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தாங்க இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி இந்த மாதிரி தீயில் வாட்டி மஞ்சள் போட்டு கழுவி வெட்டி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா, 1 கிலோ நாட்டுக்கோழி, அப்புறம் வரமல்லி, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லிங்க, கொத்தமல்லி. இங்கே பாருங்கள், நான் இந்த ஸ்பூனில் தான் எல்லாமே அளவுகள்லாம் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 8 வரமிளகாய், 8 மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா இன்னும் அதிகமாக கூட வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். அரிசி எதுக்குன்னா, இது வந்து கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அரிசி, கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு வறுத்து அரைச்சி போடுவாங்கங்க. நல்ல மணமாகவும் இருக்கும், குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த அரிசி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 7-8 கிராம்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 ஏலக்காய். சோம்பு இது மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க முக்கியமாக போடணும். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஒரு 400 கிராம் இருக்கும். சின்ன வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் 1 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம ஒரு தேங்காயில் பாதி 1 மூடி அளவுக்கு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். அப்புறம் கறிவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து இந்த குழம்பு வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மண் சட்டியில் இந்த மசாலாவும் இந்த மண் சட்டிலேயே வறுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, ஒரு 8 காஞ்ச மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 8 கிராம்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3 ஏலக்காய் இதெல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். ஏன்னா நிறைய இந்த செலவெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா தனித்தனியாக வறுக்கணும். கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்தே வறுத்துக்கலாம். இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணுங்க. இது நல்லா வறுபடட்டும். பாருங்கள், இது நல்ல வாசனை வருது, நல்லா வறுபட்டுருச்சு. வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்தா போடுங்க. ரொம்ப நேரம் வறுத்தோம்னா கருகி போயிடும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலையும் சேர்த்து இது கூட வறுத்துனிங்கன்னா அந்த வாசனை அருமையாக இருக்குங்க. பச்சை கருவேப்பிலை சேர்த்து இந்த மல்லி, மிளகாயெல்லாம் வறுத்து அரைக்கும்போது அதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் கடையில் மசாலா வாங்கினாலும் இந்த மாதிரி அந்த மனம் வராது. போதுங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மண் சட்டிங்கிறதுனால ரொம்ப சூடேறும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி இப்படி ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ திரும்பவும் அதே மண் சட்டி வச்சு இந்த வெங்காயமெல்லாம் வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து 1 கிலோ கறிக்கு வந்து 400 கிராம் வெங்காயம் தேவைப்படுங்க. நான் வந்து 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து உரித்தேன். அந்த உரித்த தோலெல்லாம் போக 400 கிராம் இருக்கும். இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு இதில் போட்டு வதக்குறேன். எப்போயுமே 1 கிலோ கோழிக்கறிக்கு வந்து 400 கிராம் சின்ன வெங்காயம் தேவைப்படும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். எப்போயுமே நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறையா போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த தண்ணி குழம்புக்கு வந்து ஒரு வாசனையை கொடுக்குறதே வந்து இந்த வெங்காயம் தாங்க. அதனால் சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக போடணும். அது ரொம்ப அதிகமாக போட்டோம்னா ஒரு இனிப்பு சுவை வந்துடும்.
அதான் 1 கிலோவுக்கு வந்து 400 கிராம் போட்டால் போதும். 100 கிராம் வந்து தாளிக்கிறதுக்கு அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 300 கிராம் அளவுக்கு அரைக்கிறதுக்கு வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து தக்காளி சேர்க்காமையும் செய்யலாம். ஆனால் நான் வெங்காயம் நிறைய போடுறதுனால கொஞ்சம் இனிப்பு சுவை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, கொஞ்சம் புளிப்பு சுவையும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்காமையும் இந்த குழம்பு வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காயும் இது கூட சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இதை கூட சேர்த்துக்கலாம். இதையும் வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து அப்படியே லேசாக சூடேறினா போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த தேங்காய் வெங்காயம் தக்காளியும் வந்து ஆறட்டும். இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு. இப்போ ரெண்டுமே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கோழிக்கறியை தாளிச்சு விட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ திரும்பவும் இந்த மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த கோழிக்கறியை தாளிச்சு விட்டுறலாம். நான் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். எப்பயுமே நாட்டுக்கோழி வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா வேறு எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம். முக்கியமாக கடலெண்ணெயில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ரிஃபைண்ட் ஆயிலில் மட்டும் செய்ய வேண்டாம். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாய் சேர்க்கும்போது அது அந்த எண்ணெயில் அது வதங்குற வாசனை வந்து இந்த குழம்புக்கு வந்து ஒரு மணத்தை கொடுக்கும். அதுக்கு தான் வரமிளகாய் போடுறது. இது நல்லா வதங்கி வரட்டும். அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வரமிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு, கருவேப்பிலையெல்லாம். இப்போ வந்து நம்ம இந்த கறியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கறி சேர்க்கறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு சேர்க்கணும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நான் மஞ்சள், கல் உப்பு, நல்லெண்ணெயெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன். அப்படி அரைக்கும் போது 1 மாதம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்ததுனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மஞ்சள் கலராக இருக்குது. இது மஞ்சள் தூள், கல் உப்பெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வைக்கும்போது 1 மாதத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க. அதோட மனமும் அந்த கெட்டு போகாத தன்மையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கல் உப்பு சேர்க்கறனால. இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அப்புறமா நம்ம கறியை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கறி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி இந்த மாதிரி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது தான் இந்த கறி வந்து நல்லா உருண்டு வரும். நல்லா வதக்கிக்கலாம். இதை தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா அந்த எண்ணெயிலையும் அந்த உப்புலேயுமே அப்படியே நல்லா வதங்கி வரணும். இது அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து அந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த மசாலா வந்து ஆறிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வரமிளகா, வரக்கொத்தமல்லி, இந்த மற்ற ஜாமான்லாம் நம்ம வறுத்து வச்சதை சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ட்ரையாக அரைக்கணும். இதை அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறமா அதெல்லாம் சேர்த்து இது கூடவே அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம அந்த தேங்காய் வெங்காயமெல்லாம் சேர்த்து அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம இது கூட இந்த வணக்கி வச்சுருக்கிற இந்த தேங்காய், தக்காளி, வெங்காயமெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த இது கூடவே வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சாச்சு. சூப்பராக நல்லா கமன்னு வாசனை வருதுங்க. இந்த மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்சோம்னாவே அதோடய வாசனையே தனி தான். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இது இப்படி இருக்கட்டும். இப்போ கறி வெந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். கறி நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இது நாட்டுக்கோழிங்கிறதுனால நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு வேக வைக்கணுங்க. அதே வந்து இந்த கிராஸ் கோழி, நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கிற கிராஸ் கோழினா ஒரு 10 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரம் வந்தாவே போதும். இது வந்து அரை மணி நேரத்துக்கு நல்லா மண் சட்டியில் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு எடுத்துக்குங்க. இப்போ வந்து நான் மண் சட்டியிலே வேக வச்சுட்டேன். அரை மணி நேரம் வெந்ததுனால பாருங்கள் நல்லா கறியெல்லாம் உருண்டு வந்துருச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாலாம் இதில் சேர்த்தாச்சு. பாருங்கள், இதை கலந்து விட்டுறலாம் நல்லா. இந்த மசாலாலாம் கறியில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து தண்ணி குழம்புங்கிறதுனால உங்களுக்கு தண்ணியோட அளவு எவ்வளோன்னு நல்லா கலந்து பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ வந்து கெட்டியாக தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது தண்ணி குழம்பு இல்லைங்களா, அதனால் தண்ணி நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். போதும். இப்போ நல்லா இந்த மசாலாலாம் இந்த கறியில் பிடிச்சி நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். மசாலாலாம் நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கிறோங்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு இது வந்து வேக வேண்டியதில்லை. நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக தகன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வரைக்கும் வெந்தால் தாங்க நல்லாயிருக்கும்.
நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கறியெல்லாம் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு கறியெல்லாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழினாவே நல்லெண்ணெய் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். நம்ம எப்போயுமே குழம்பு வச்சு முடித்ததுக்கப்புறம் இறக்க போகும்போது கொஞ்சம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுடலாம். இது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நெஞ்சு சளியெலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் தண்ணி குழம்பு வச்சு இந்த மாதிரி ரசம் மாதிரி ஊற்றி சாப்பாட்டில் சாப்பிட்டோம்னா நெஞ்சு சளியெலாம் உடனே அறுத்துக்கிட்டு எல்லாம் வெளியே வந்துடுங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து மல்லித்தழை தூவிக்கலாம். நல்ல ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் இது மண் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பாருங்கள், அருமையான மணக்க மண் சட்டியில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதம் உடைச்சி அதில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த தண்ணி குழம்பு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க ஊற்றி சாப்பிட்றதுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இதே மாதிரியே நீங்களும் மசாலாலாம் வறுத்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.